ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கு. இது ஒன் பை ஒன்னாக இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து May 14 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து May 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து June 14 எண்ட் ஆகுது. இதுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபர் மந்தில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து சிபிடி மோடில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம் வந்து Tier 1 இருக்குது, Tier 2 இருக்கும். இதுக்கான அட்மிட் கார்டு வந்து எக்ஸாம் பிஃபோராக வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 11,127 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதோடைய போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பே லெவல் சேலரி பார்த்தோன்னா லெவல் 2ல் இருக்குது. இனிஷியலான பேசிக் பே வந்து 19,900 per மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பேசிக் பே தான். இது கூடவே டியரன்ஸ் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸ், இது மாதிரி நிறைய அலவன்சஸ்லாம் இருக்கும். அந்த அலவன்ஸோட ஹேண்ட் சேலரி 35,000 45,000 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் பொறுத்து. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் BE BTech கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க இதுக்கான இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. IT ட்ரேட்ஸில் இதுக்கு எலிஜிபிள் யாருன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டரு, மெக்கானிக், டர்னர், வயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், வெல்டர் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றனால ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுப்பாங்க. OBCயில் இருக்கிறவங்க 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். SC STயில் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸ்க்கும் இது எலிஜிபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து CBT மோட் நடக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் Tier 1 நடக்கும். அது Tier 1 குவாலிஃபை ஆகிருக்கவங்க CBT டெஸ்ட் Tier 2க்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதுக்கப்புறமா 3rd ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நடக்கும். 4th வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 5th வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுதான் இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த CBT மோட் டெஸ்ட் 1க்கு Tier 1 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அதில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸில் 20 கொஷின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 10 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்கும். டைம் டியூரேஷன் வந்து 1 hour. நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இதில் இருக்குது. 1/3 வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது கொஷின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கொஷின் அட்டன் பண்ண விட்டுட்டோன்னா அதுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. தப்பாக அட்டன் பண்ணிட்டோன்னா 1/3 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து Tier 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். Tier 2க்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து Part Aல வந்து மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், பேசிக்கான சயின்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். Part Bல வந்து ட்ரேட் அல்ல டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ITI ஆர் டிப்ளமோ அதோட சிலபஸ்லேருந்து. நெக்ஸ்ட் இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோன்னா விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா A1ல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி குவாலிஃபை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்க இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல குட் சைட் வந்து கண்டிப்பாக ரொம்பவே தேவை. நல்ல கண் பார்வை இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க ப்ரியாராக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரி OBC EWSல வரவங்களுக்கு ₹500 வந்து பே பண்ணணும். SC ST ஃபீமேல் கேண்டிடேட் PWD இவங்கெல்லாம் வந்து ₹250 வந்து பே பண்ணணும். அந்த CBT எக்ஸாம் 1 வந்து நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிட்டோன்னாவே இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்டை எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோம், பட் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண போகல அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக நம்ம இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னா இதில் மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா மேக்ஸில் வந்து ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணி மேக்ஸ் ஸ்பீடு வந்து கொண்டு வரணும். ப்ளஸ் ரீசனிங்கில் ரொம்ப நாலேஜ் இருக்கணும். ITI வந்து அதில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் டெஸ்ட்லாம் போட்டுட்டு போனோன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு more than 20 lakhs கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். நம்ம நல்ல ப்ரிப்பரேஷனோட போயிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மல்டி இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.